بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إنه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் விதத்துக்களை உண்டாக்குவது. ஒவ்வொரு விதத்தான காரியம் வழியேடு, ஒவ்வொரு வழியேடும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரித்ததை நான் உங்கள் நினைவு கூர்ந்தவனாக இன்றைய உரையை ஆரம்பிச்சுகிறேன். இன்றைய ஜும்மா உரையினுடைய தலைப்பு என்னவென்று கேட்டால், இஸ்லாத்தின் பார்வையில் அமானிதம் அப்படிங்கிற தலைப்பு. பொதுவாக உரையினுடைய துவக்கம் முடிந்த பிறகுதான் தலைப்பு பெரும்பாலும் சொல்லப்படும். அப்படின்னா உரை போய்கிட்டே இருக்கிறப்ப தான் தலைப்பு என்னன்னு சொல்லப்படும். இந்த தலைப்பை முன்கூட்டியே உரையினுடைய ஆரம்பத்தில் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இஸ்லாத்தின் பார்வையில் அமானிதம்னா அல்லாஹ் அமானிதத்தை எப்படி பார்க்க சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக அந்த அமானிதத்தை எப்படி பேண சொல்கின்றான் என்ற இந்த பார்வையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த அமானிதம் என்ற வார்த்தைய ஒரு தமிழ் வார்த்தையாக இருந்தாலுமே இந்த அமானிதம் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத நபர்களாக நம்மில் யாருமே இருக்க முடியாது. ரொம்ப எளிமையாக அமானியத்துக்கு விளக்கம் கொடுக்கன்னு சொன்னா, நம்மள்கிட்ட நம்பி ஒப்படைக்கப்படுறது திரும்ப கரெக்டா கொடுக்கணுங்க, வாக்குறுதி மீறாம இருக்கணுங்க, அந்த நம்புனாங்கன்னா அந்த நம்புன விஷயத்துல நம்ம சரியா நடக்கணுங்க இப்படின்னு சொல்லி ரொம்ப மிக எளிமையாக அதற்கு விளக்கம் தரக்கூடிய வகையில் தான் நம் அனைவருடைய புரிதல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த புரிதல்கள் இருந்தாலுமே இன்றைக்கு நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்மை நாம் எந்த இடத்துல வச்சிருக்கோமோ பிறர் நம்மை அப்படி பார்க்கிறார்களா, அப்படிதான் நம்மிடம் நடந்து கொள்கின்றார்களா என்று கேட்டால், இன்றைக்கு எல்லாரையுமே அமானிதம் மோசடி செய்யக்கூடிய நபர்களாக நாம் மற்றவர்களை பார்க்கின்றோம், மற்றவர் நம்மை பார்க்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னது நீங்க சொல்லக்கூடியது யதார்த்தமாக இல்லையே? யதார்த்தம் தான். எப்படி யதார்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு யாராவது உங்களிடம் வந்து எனக்கு மிக அவசர தேவையாக இருக்கின்றது, இவ்வளவு ரூபா தொகை கடனா தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு வச்சுக்கோமே, ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 5000 அல்லது ஒரு 10,000 அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த கேட்கக்கூடிய நபருக்கு உடனடியாக எடுத்து கொடுக்கக்கூடிய மனநிலையில் இன்றைக்கு யாருமே இல்லை. ஏன்? சுத்தியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து இனி நான் யாருக்கும் கடன் கொடுக்கணுங்கிற மனநிலையிலிருந்து தவறிட்டேங்க. வியாபாரம், கடைக்கு வந்து பொருள் வாங்குறாங்க, அந்த தருணத்துல அந்த பொருளுக்கு தக வேண்டிய தொகை இல்லை,
இந்த தொகையை நான் பின்னாடி தரட்டுமான்னு சொல்லி வார்த்தை துவங்கிட்டாலே மனசுக்குள்ளார 1000 விஷயம் ஓட ஆரம்பிக்கும். எப்போ தருவாரு, எப்படி தருவாரு, தராம போனா அதை எப்படி அடைக்கிறது, சரி அவன் வந்து காசு கேட்பானே, நம்ம கடன் என்னாச்சு, அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டியிருக்கே, இப்படின்னு சொல்லி ஒரு கணம் யாராவது ஏதாவது ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டாலே சொன்னவர் யாரா இருப்பாரு? நம்ம கூட ஃபஜர் பக்கத்து தொழுதவரா இருப்பாரு, நம்ம கூட பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வரக்கூடியவரா இருப்பாரு, நமக்கு வீட்டுக்கு அண்டை வீட்டுக்காரராக இருப்பாரு, நம்மளுடைய சொந்தக்காரராக இருப்பார், நமக்கு நெருங்கிய நண்பராக இருப்பார், வெளியாளாக இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படியாப்பட்ட ஒரு நபரிடம் கூட மனசு பதறுது. நம்மளை பார்த்து மற்றவங்கள்ட்ட அப்படிதான் பதட்டம் இருக்குங்க. நமக்கு மட்டும் பதட்டம் இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்மை சிலர் பார்க்கக்கூடிய நேரத்துல அப்படியாப்பட்ட பதட்டம் ஏற்படுகிறது. ஏன், எதனால்? நம்ம பார்க்கிறப்ப மற்றவங்களுக்கோ, மற்றவங்களை பார்க்கிறப்ப நமக்கோ அவர்கள் நம்மிடம் இருந்து எதையோ எடுத்துட்டு போயிருவாங்களோ, கொடுக்காம போயிருவாங்களோ, இப்படிங்கிற எண்ணம் வருதுல. இது ஏன் வருகிறது என்றால், நாம் சரியாக நடக்காம இருக்கிறோங்கிறத உள்ளத்துக்கு தெளிவா தெரியும். அது தெரியறதுனாலதான் நாம மற்றவங்களை பார்த்தோம், மற்றவங்களை பார்த்து நாமளும் பயப்படக்கூடிய இடத்துல நாம என்ன பண்றோம், இருக்கிறோம். இன்றைக்கு சூழலும் அப்படிதான் இருக்கு. பெரும்பாலும் உரைகள் ஆரம்பிக்கிற நேரத்தில் எப்படி தெரியுமா இருக்கும், இது நமக்கான உரை கிடையாதுங்க அப்படின்னு நினைச்சுதான் கீழே உட்கார்ந்துருக்க எல்லாருமே கேட்போம். ஆனா இந்த அமானிதம் சம்பந்தமா சொல்லக்கூடிய நேரத்துல இதுல விதிவிலக்கே இல்லாதவர்கள் இல்லையோ, இதுல அடிபட்டு தான் போவாங்களோ. விபச்சாரத்திற்கு எப்படி நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, எல்லாருடைய பார்வையும் அதுல பட்டுதான் போகணுங்கிற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரியே இந்த அமானிதம், இந்த அமானிதத்துக்கு எதிரான வார்த்தையான மோசடி, கடன். கடன்னா வாங்குற கடனை பத்தி சொல்ல, திரும்பி தராம இருக்கக்கூடிய வார்த்தை இருக்குல்ல கடன், இது ரெண்டுமே அமானிதத்திற்கு எதிர்ப்பதம் உள்ள சொல். இது அன்றாட வாழ்க்கையில இது நடக்கதான் செய்கின்றது. ஆனா இதை வெறுமனே நான் சொன்ன இந்த நேரான வார்த்தையிலிருந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாம இந்த மோசடி நம்மள்கிட்ட சிறு வயது தொடங்கி நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தெரிஞ்சு தெரியாம ரெண்டு விஷயமா செய்யும், ஏகப்பட்ட வடிவங்கள்ல செய்யும். இத கூட இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில நபிகள் நாயகம் சொல்றாங்க, நிச்சயமாக உங்களுக்கு பின் ஒரு சமுதாயத்தினர் வர இருக்கின்றார்கள், அவர்கள் நம்பிக்கை மோசடி செய்வார்கள். இந்த செய்தியை பார்த்தோம்னா என்ன தோணும், யாரோ ஒருத்தவங்க வர இருக்கிறாங்க, அவங்க நம்பிக்கை மோசடி செய்வாங்க ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. நம்ம 20-25 வாழ்ற மக்களுக்கெல்லாம் ரசூலா சொல்லல, இப்படின்னு தான் சிந்தனை வரும். ஆனா அடுத்த சொற்றோடர் நம்மளை அழைச்சிட்டு போவோம், அப்படி சிந்திக்காதீங்க. அடுத்த சொற்றோடர் என்னவா, அவர்களிடம் எதையும் நம்பி ஒப்படைக்கப்படாது, அவர்கள் சாட்சியம் இருக்க தாமாகவே முன் வருவார்கள். சாட்சியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, ஆனா நான் சாட்சியம் சொல்ல வரேன்னு சொல்லி தாமாக வருவார்கள். அவர்கள் சாட்சியமாக இருக்க தாமாக முன் வருவார்கள், ஆனால் சாட்சியம் அளிக்கும்படி அவர்களை யாருமே கூப்பிட்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் நேர்ச்சை செய்வார்கள், ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அவர்களுடைய பருமனாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உருவம், அவர்கள் பருமனாக இருப்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி மேலோட்டமா பாக்குறப்ப இதுல எந்த அம்சங்களும் என்கிட்ட பொருந்தலைங்க. நான் ஒல்லியா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன உடம்ப வச்சிருக்காவ செய்து, நான் என்னன்னா நான் சாட்சி சொல்ல கூப்பிடாமலாம் நான் போக மாட்டேங்க அப்படின்னு நம்மளை நம்பிட்டு இருப்போம். ஆனா சில சூழல்கள் இருக்கு, அந்த சூழல்லாம் செஞ்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்திற்கு நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. எதுக்கு கூப்பிட மாட்டாங்க, நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் வரேங்க, அவர் என்ன மறுத்து பேசுவார் தானே, நான் பேசுறேனே, இப்படி எத்தனை பேர் சொல்றோமா இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்க என்னது, சாட்சியம் அளிக்க என்ன கூப்பிடாம நான் போறதே இல்லையே. நம்ம எல்லாரும் போறோம், நிரூபிக்கணும்னு சொல்லி எங்க போகிறோம், நம்மள அழைக்கப்படாத சபைக்கு நான் வரேன். என்ன முடிவுல போறோம், என் வாத திறமை, என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய அறிவாற்றல் திறமையால நடந்த உண்மையை என்னால் வாயால் மாற்றி அமைக்க முடியும். என் வாய்க்கு அம்மா அவ்வளவு பெரிய திறமை இருக்கு, இதனால என்னதும் ஆயிடுச்சு, பேசக்கூடிய எல்லாருமே பொய்யர்கள்ங்கிற அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க. பேச்சு திறமை இருந்தாலே அவன் யாரு, அவன் எதையும் மாத்தி பேசிடுவான். ஆனா பேச்சு திறமை என்பது அது அறிவாற்றலோட உச்சக்கட்ட விஷயம். ஒருத்தர் நல்ல பேச வருது, நல்ல செயலாற்ற வருதுன்னா அவருக்கு நல்ல அறிவு இருப்பதனால் வர்றது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அதை எதுக்கு திரும்ப பயன்படுத்துறாங்க, அவங்க செய்யக்கூடிய பொய்க்கு பயன்படுத்தி அதை செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நாம் வாழ்றோமா இல்லை, இப்படியாப்பட்ட ஒரு சூழல் நம்மை அண்டி வாழ்கிறதா இல்லையான்னு கேட்டோம்னா இது இருக்குது. ஆனா எங்கேயுமே அமானித மோசடி நடக்கலைங்கிற மாதிரி நம்ம நம்புறோம்.
நம்மை சுற்றி அமானிதம் பால்படுற மாதிரியான ஒரு சூழல்ல இல்ல இப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புறோம். இத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, விரைவில் ஒரு காலம் வரும், அப்போது மக்களில் சிறந்தவர்கள் இந்த உலகை விட்டு அகற்றப்பட்டு இழிவானவர்கள் மட்டும் மிஞ்சி இருப்பாங்க. உலகத்திலேருந்து மக்கள்ல சிறந்தவர்கள் அகற்றப்படுவாங்க. மக்கள் இவங்களாம் சிறந்தவங்க, இவங்களாம் சிறந்தவங்க சொல்றோம்ல, அப்படி சிறந்தவர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு இழிவானவங்க, அந்த இழிவானவர்கள் மட்டுமே எஞ்சி இருப்பார்கள். அவர்களுடைய உடன்படிக்கைகளையும் அமானிதர்களையும் அவர்கள் அக்கறையின்மையினால் சீர்கேட்டில் செய்வார்கள், சீர்கெடுப்பார்கள். அந்த எஞ்சி இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்களா? அமானியத்தை பேணக்கூடியவர்களாகவே அவர்கள் இருக்க மாட்டாங்க, சீர்கேட்டு கருத்து வேறுபாடுகள் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய விரல்களை கோர்த்து கூறி அவர்கள் இவ்வாறு நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் வித்தியாசம் இல்லாமல் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் விரலை காமிச்சு சொல்றாங்க, அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? இந்த ரெண்டு விரல மற்ற வித்தியாசம் உங்களால பார்க்க முடியுதா? பெருசா பார்க்க முடியாதுல்ல. அவங்க நல்லவங்களாகவும் தீயவங்களாகவும் ஒரே தோட்டத்துல இருப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தானே, ஒரு கட்டம் ஏமாந்து போன பிறகுதான் நாம் ஒரு முடிவுக்கே வர்றோம். அவங்க பேசின வரைக்குமே ஒரு நல்லவரா தானே தீர்மானிக்க முடிஞ்சது, அவர் எங்கு கெட்டவரா என்னால தீர்மானிக்க முடிஞ்சது? அவருடைய பேச்சு, செயல், நடவடிக்கை இது எதுலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அல்லாஹ் அமானியத்தை பெண்ணு சொல்லி அல்லாஹ் மிக வல்லவன். இப்படி அல்லாஹ்வை அடிக்கடி கூப்பிட்டு இறுதியில அந்த நபர் ஏமாற்றி போன பிறகு திரும்ப அந்த வார்த்தையை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்களை எல்லாம் நம்புவதற்கு பயம் வரும். ஏன்னா ஒருத்தவர் நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டு போயிட்டாரு, இதே சொல்ல எந்த சொல்லை கொண்டு ஏமாற்ற பயப்படணுமோ அதை ஏமாற்றுவதற்கான ஆயுதங்களாக மனிதர்கள் என்று பயன்படுத்துறாங்க, அவங்க செய்யக்கூடிய மோசடிக்கு பயன்படுத்துறாங்க. இப்படி படக்கூடிய காலத்துல இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு குர்ஆன் சொன்னா அதிகமாக பரவி இருக்கக்கூடிய காலம், குர்ஆன் சொன்னா அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்துல மக்கள் எப்படியாப்பட்ட நிலையில இருக்கிறாங்களா? இந்த காலம் ஒரு காலம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது இந்த காலமா கூட இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற அஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த செய்தி நமக்கு பயத்தை தருகின்றது. நம்ம எந்த காலகட்டத்துல வாழ்றோம்? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பயப்படக்கூடிய அந்த காலகட்டமா? ஏனென்றால் நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல அந்த அமானிதத்துல எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு பேணினாங்க அப்படிங்கிறத பல வரலாற்று செய்திகளா தெரியும். இன்னும் நபிகள் நாயகத்துடைய காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த மக்கள்கிட்ட அமானிதம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு வரலாறை நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதாவது பனு இஸ்ராயலுடைய குலத்துல அந்த மக்கள்ல ஒருவர் ஒரு இடத்தை விற்கிறார். அந்த இடத்த ஒரு விலை பேசி இன்னொரு மனிதருக்கு விட்டு விடுகிறார். விற்றவர் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போன பிறகு அந்த வாங்கின இடத்துல நிலத்துல அதை தோண்டி பார்க்கக்கூடிய நேரத்துல அவருக்கு புதையல் கிடைக்குது. அந்த புதையல் கிடைத்த உடனே அந்த புதையலை எடுத்துக்கொண்டு யார் நிலத்தை விற்றாரோ அவரிடம் எடுத்துக்கொண்டு சென்று காமிக்கின்றார், நீங்கள் இந்த நிலத்தை எனக்கு இந்த ரூபாய்க்காக வித்தீங்க, அந்த ரூபாயை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இந்த புதையலை என்கிட்ட நீங்க விற்கல, அந்த புதையலை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி புதையலை திரும்ப கொடுக்குறார். யாரு? பாக்குறப்ப சிரிப்பு வரும், போலக்கே தெரியாதவனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா நடந்த நிகழ்வு பாருங்க, ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும்ல. வித்தவர்கிட்ட போயிட்டு இந்தாங்க புதையல் நீங்க வச்சுக்கங்கிறாங்க. அது வித்தவருமா சொல்றாரு, உங்கள்ட்ட நான் காசு வாங்கினது நிலத்துக்கும் நிலத்துக்கு கீழே உள்ளதும் தான், அந்த புதையல் எனக்கு வேணாம், நீங்க புதையல் நீங்க வச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. பொழைக்க தெரியாத இரண்டு பேர், இதுதான் இன்னைக்கு சமுதாயம் பார்க்குது. அந்த ரெண்டு பேர் எப்படி பார்க்குது? பொழைக்க தெரியாத மனிதர். எது? ஒருத்தவர் அவர் என்ன சொல்றாரு, நான் உங்கள்ட்ட இடத்துக்கு தான் கூலி கொடுத்தேன், இடத்தை வாங்க தான் கூலி கொடுத்தேன், அந்த இடத்தை நீங்க கொடுத்துட்டீங்க, கொடுத்த காசுக்கான பொருள் எனக்கு கிடைச்சிருச்சு, அதை மேற்கொண்டு உங்களுடைய பொருள் என்னுடைய இடத்துக்கு கீழே இருக்கு, அதை இந்த எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா, பக்கத்து வீட்டு பைப்பு கீழே இடத்துல நம்ம தவறி விழுந்துருச்சுன்னா சொல்லுவாங்கல்ல பழமொழி, உண்டியல்ல விழுந்த கதை தாங்க, அவங்க வீட்டுல விழுந்தா கிடைக்காதுங்க. இப்படிங்கிற வாழக்கூடிய காலத்துல நாம வாழ்றோம். ஆனா அந்த காலம் எப்படி தெரியுமா, அவர் வித்தவர் சொல்றாரு, இடத்துக்கு கீழே எனக்கு என்னுடைய ரோலே இல்லைங்க, நான் இந்த இடத்தோட உரிமையாளரே கிடையாதுங்க, இப்ப நீங்க தாங்க இடத்தோட உரிமையாளர், அது கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவர் இப்படி பேசி வாழ்ந்த ஒரு காலத்துல அப்புறமேட்டு நடுவர் வர்றாங்க, இங்க வாங்க, உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை, இந்த புதையல் யாரோடது தானே பிரச்சனை, உங்களுக்கு பிள்ளை இருக்குதா, உங்களுக்கு பிள்ளை இருக்குதா, ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுங்க, இந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அது தீர்ப்பு.
ஆனால் முதல்ல அந்த 2 பேர் பேசின வார்த்தை கவனிச்சு பாத்தீங்களா? இன்றைக்கு இப்படியாப்பட்ட பேச்சு. அப்படின்னா இதையெல்லாம் நம்ம எப்படிதான் பாக்குறோம்? திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இப்படிதான் பாக்குறோம். நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. என்ன இருக்குது? இது எல்லாம் இந்த லெவல்லே முடிஞ்சிடும். அதெல்லாம் வாசகம் வாயில. இன்னும் சொல்லணும்னா, பேசுறாருல அவர் செய்வாரா, இப்ப நான் செய்வாரான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதை எடுத்து ஒருத்தர் இந்த வாசகத்தை எடுத்து சொல்லிட்டாலே அவரு செய்வாரா? பேசிட்டு இருக்கிற ஒரு ஜாலிக்கு உரைக்கு என்ன பண்ணிட்டு போயிருவாரு, பேசிட்டு போயிருவாரு. அவரால் முடியுமா? அவராலே முடியாதுல, அப்ப நம்மளால எப்படி முடியும்? இப்படின்னு சொல்லி எல்லாமே சேர்ந்து திருடர்களா இருக்கும். எப்படி அந்த புதையல் கிடைச்சதுன்னா, ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு நான் இடத்த தான் வித்தேன், புதையல விற்கிற, புதையல வந்து கொடுங்க, இங்க என்கிட்ட கொடுங்க, இந்த வச்சுக்கிறேன், இப்படின்னு சொல்லி பேராசை கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு சமுதாயத்திலே வக்கர புத்தி உள்ள சமுதாயமாக இன்றைக்கு இந்த பொருளாதாரத்தின் மீது ஆர்வம் கொண்டு நாம எல்லாம் பிறருடைய பொருளாதாரத்தின் மீது ஆசைப்படக்கூடியவர்களா இருக்கு. இது வெறுமனே பெரிய தங்க குவியல் புதையல் சொல்றதுனால மட்டும் கிடையாதுங்க. இந்த கூலி கொடுக்கிறோம்ல, உழைப்பாளிக்கு கொடுக்கக்கூடிய கூலியில கூட அதிலேருந்து ஏதாவது எடுக்க முடியுமான்னு யோசனை பண்ணக்கூடிய சமுதாயமா இருக்குங்க. இந்த உழைப்பாளிக்கு கொடுக்கணும், கூலி கொடுக்கணும்ல, அவன்கிட்ட ஒரு கூலியை பேசியிருப்போம், இந்த வேலையை வாங்கியிருப்போம், அவன் நம்ம எவ்வளவு வேண்டாம் ஏமாத்தட்டுங்க. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, எந்த மனிதர் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு தகுந்தாற் போல் இருக்க சொல்லி மார்க்கம் எங்கேயும் சொல்லல. பொய் பேசுறவனுக்கு, ஒரு முஸ்லீம் பொய் பேசுறவனா இருக்கணும் சொல்லிச்சா மார்க்கம்? ஆனா இப்படி மக்கள் இப்படி பேசிட்டு அலையிறாங்க. மக்கள்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. பொய் பேசி தெரியக்கூடியவன்கிட்ட நீங்க பொய்யாலதாங்க அவனுக்கு வரணும், புறம் பேசி தெரியறவன் நீங்க புறம் பேசி தெரியணும் இப்படின்னு சொல்லி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல. நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்துல திருமறை குர்ஆன் என்னமா சொல்லுது? அல்லாஹ் ஹுல்கின் அலீம், நீங்கள் நற்குணத்தால நிறைந்திருக்கிறீர்கள், நல்ல குணத்தால நிறைஞ்சிருக்கக்கூடிய தூதரை பின்பற்றக்கூடிய நபரா நாம கையில ஏந்திட்டு, இன்னைக்கு உலகத்துல நாம தூதர் சொல்லக்கூடிய வாசகத்தை பார்க்கல, போற போக்குல சிலர் உபதேசம் செய்வாங்கல்ல, நாம நல்லா வாழணும்னா பலர் கெட்டு போகணும், நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும், மற்றவன் எக்கேடு கெட்டு போனா என்ன இப்படின்னு சொல்லி மனித கருத்துக்களாக மனிதர்களிடம் பலம் வரும் தெரியுமா? இது எல்லாம் அமானிதத்துக்கு எதிரான வாசகம் தெரியாம அது சொந்த வாழ்க்கையில தூதர் சொன்ன சொல்லாக பின்பற்றும். எப்படி நம்முடைய குடும்பம் சீர்கேடாம இருக்கணும்னா அவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, அவர் சீரழிந்து போனால் எனக்கு என்ன? இது எல்லாம் எதை காமிக்குதுன்னா, நம்ம கிட்ட பிறருடைய உயிர் உடைமை அவர் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க கூடிய கவலையின்மையை தான் காமிக்குது. அப்ப இது அமானிதம் இல்லையா? அமானிதம்னால என்ன நினைக்கிறோம்? பொறுப்பு, காசு, கொடுக்கல் வாங்கல், இதுதான் அமானிதம். அப்படியே நிப்பாட்டிடும். ஏன்னா இந்த 3 வார்த்தைகள் நிப்பாட்டினாதான் நான் அமானிதம் பேணக்கூடியவன் சொல்லி நம்மளால நம்ப முடியும். கரெக்ட்? ஒருத்தர் கொடுக்கல் வாங்கலே பண்ண மாட்டாரு, அப்ப நான் அமானிதம் பண்ணிட்டேன், என்கிட்ட யாரும் பொருள் தர மாட்டாங்க, நான் அமானிதம் பண்ணிட்டேன், நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனியா தாங்க இருக்கிறேன், அப்ப நான் யாருக்கு அமானித மோசடி செய்ய முடியும் இப்படின்னு சொல்லி நம்ம நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அமானியத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையில நுழையவே நுழையாது, அதனால பாதிக்கப்பட போறதே கிடையாது இப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா தினசரி தினசரி நாம அமானித மோசடி செய்யறோம். கொடுக்கக்கூடிய 1 கிலோ பருப்புல அதுல 100 கிராம் குறைஞ்சா என்ன பெரிய குற்றமா? அது என்ன பெரிய குற்றமா? 1 கிலோ சீனி கொடுக்குற இடத்துல 900 கிராம் கொடுத்தா என்ன தப்பா? என்ன பெரிய குற்றமா? 5 சோப்பு வைக்க வேண்டிய இடத்துல 4 சோப்பு வச்சுட்டு அவங்க பார்க்காம விட்டா போயிட்டு போகுது இப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏராளமான சின்ன சின்ன விஷயமாக நம்ம கருதி, அவர்கிட்ட வாங்கின காசு எவ்வளவு? 2000 ரூபாய். திரும்ப கொடுக்குறப்ப அண்ணன் இல்ல பை, நான் உங்கள்கிட்ட வாங்கின 1800 தான் போய் வாங்கினேன், 200 ரூபாய் நீ கொடுத்த ஞாபகம் இருக்கா? வாயால அமானித மோசடிய செய்வோம். இது எல்லாம் கொடுக்கல் வாங்கல் நம்ம காலத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில்லறையில செய்யறோம், நோட்டுல செய்யறோம். இன்னும் சொல்லணும்னா வேல்யூ பெருசானாதான் அமானித மோசடி நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாமே அமானித மோசடி. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இன்னைக்கு வேற வகையில அமானித மோசடி நடக்குது. எப்படின்னா, ஒரு 2 பேர் பேசியிருப்பாங்க, பேசி முடிச்சு இவருடைய வருகையை காத்து அவர் இருப்பார், ஏதோ ஒரு நிலைக்காக போனை தூக்கி சுவிட்ச் ஆஃப் மோட்ல போட்டு அப்படியே தூக்கி வச்சிருவாங்க. அடிச்சு பார்த்து ஓஞ்சி போயிட்டு திரும்ப போன் எடுத்து தூங்கிட்டேன் பாய், படுத்துட்டேன் பாய். பேசுனீங்களே, பேசி இந்த வந்த உடன்படிக்கை என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை நான் இங்கே அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி, உங்களுக்காக இந்த உதவி செய்ய நான் வரேன் இப்படி கொடுத்த வாக்குறுதி, இது என்னது? சும்மா லொல்லாய்க்கு சொன்னேன் அப்படியா? அந்த மாதிரி நிலையில தான் அந்த வாசகம்லாம். அப்ப நம்ம தினசரி அமானித மோசடி பண்ணிட்டு இருக்கோம்.
இப்படியெல்லாம் நாம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க, டன் டன்னா செஞ்சுட்டு இருக்கிறோம். குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கறதே கிடையாது. நம்ம குழந்தைகள் செய்யுது, என்ன செய்யுது? சக நண்பன்ட்ட உனக்கு நான் இதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நான் சும்மா சொன்னேன்னு சொல்றதே அமானிதம் சொன்னீங்க. சரியா இல்லையா? சும்மா சொன்னேன்னு சொல்றதே அமானிதம். நீ வாக்க கொடுத்துட்டு சும்மா சொன்ன. நம்ம இந்த குழந்தைகள்ட்ட கூட யூஸ் பண்ணக்கூடாது. குழந்தைகள்ட்ட தெளிவா சொல்லணும், உனக்கு நான் இது வாங்கி தர முடியாது, அதான் சொல்லுமே தவிர உன்னைய சமாளிக்க சொன்ன பொய் புறம். இது என்னது? பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தா மீறுவான், நம்பினால் மோசடி செய்வான். அவன் யார்? அவனை இஸ்லாம் என்னன்னு சொல்லுது? அவனை எந்த இடத்துல வச்சு பேசுது? அந்த மாதிரி குணங்கள் கொண்ட நமது வாழ்க்கை நிலை எங்குமே முடிய போகுது. இது தினசரி நம்ம வாழ்க்கையில் நடக்க. பேசுனா பொய் அப்படியே எடுத்து கடந்த ஒரு வாரத்துல எவ்வளவு பொய் பேசியிருப்போம்? எத்தனை % பொய் பேசியிருப்போம்? பேசினால் பொய் பேசுது எவ்வளவு பொய்யுங்க. வாழ்க்கையில பொய் தான் இன்பம் அப்படிங்கிற அளவிற்கு குழந்தைகளுக்கு கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து தவறி வாழ்க்கை மாறி சென்று கொண்டிருக்கு. இப்படி அமானிதம் தினசரி நம்ம வாழ்க்கையில மோசடி செய்யப்படுகிறது. இந்த தருணத்துல தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க சொன்ன ஒரு செய்தியை மேற்கோள் காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சஹீஹுல் புகாரில 6497 செய்தியாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்பகத்தன்மை அமானிதம் சம்பந்தமாக 2 செய்தி சொன்னாங்க. அந்த 2 செய்தியில ஒரு செய்தியை நாங்க பார்த்துட்டோம், ஒரு நிகழ்வை பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அது என்னது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு 2 செய்திகள் கூறினார்கள். அவற்றில் ஒன்றை நான் வாழ்நாளிலே பார்த்து விட்டேன், மற்றொன்றை எதிர்பார்க்கிறேன். ஒரு செய்தி யாதெனில் மனிதர்களுடைய ஆழ்மனதில் அமானிதம் நம்பகத்தன்மை இடம் பிடித்திருக்கும். அதாவது எல்லார் மனிதர்களுடைய உள்ளத்துல ஆள் மனசுல அமானிதம் இடம் பிடிச்சிருக்குமா? எல்லார்ட்டுமே இருக்குமா? யாருக்கிட்டயுமே இல்லாமலாம் இருக்காதா? எல்லாருடைய உள்ளத்திலையுமே அந்த பிறருடைய பொருள், பிறருடைய விஷயம், வாக்கு கொடுத்தது, நீதியாக நடத்தல், உண்மையை பேசணும், இப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே எல்லாருடைய உள்ளத்துல. ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன் இன்னொரு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த உள்ளத்திற்கு நாம் அறிவித்திருக்கின்றோம் நன்மை எது தீமை எது. உள்ளத்துக்கு அல்லாஹ் கத்துக் கொடுத்திருக்கானா? நீயே சிந்திக்கக்கூடிய அளவிற்கு எது நன்மை எது தீமை என்பதனை உள்ளத்துக்கு நாம் அறிவித்து கொடுத்திருக்கின்றோம். அந்த உள்ளத்துல பார்த்து சொல்லக்கூடிய ஹுதைஃபா சொல்றாங்க, அந்த உள்ளத்துல அமானிதங்கிறது இயற்கையில இருக்குங்க, யார்ட்டையும் இல்லாமலாம் போகாது. இன்னும் கூடுதலாக அடுத்த அந்த செய்தி தொடர்கின்றது, யாதனிலேயே மனிதனுடைய ஆழ்மனதில் நம்பகத்தன்மை இருக்கும், பின்னர் அவர் அதை குர்ஆனில் இருந்து அறிந்து கொள்வார், பிறகு சுன்னாவில் இருந்து அவர் அறிந்து கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு மனுஷன் இயற்கையாவே நம்பகத்தன்மை, நான் நல்லவனா இருக்கணும், நேர்மையானவனா இருக்கணும்னு சொல்லி இயற்கையா இருக்கும். அவன் குர்ஆன்ல வசனத்தை படிப்பான், அந்த வசனம் என்ன சொல்லும்? நீ நீதியாயிரி, நீதியா நடந்துக்க, நீதி தவறாத, அமானிதம் மோசடி செய்யாத, அமானியத்தை பேன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுமா? அதை ஏற்றுக்கொள்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி சுன்னால அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? பெருமை, ஆணவம், இது எல்லாம் யார் கடன், இந்த 3 விட்டு யார் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் புகுவார் என்று சொன்ன உடனே, அப்ப ஆணவம், அந்த மோசடி செய்யக்கூடிய தன்மை இதெல்லாம் இல்லாம போச்சுன்னா நம்ம சொர்க்கம் போவோம். அவன் மனுஷன் என்ன பண்றான்? திரும்ப அமானியத்தை கத்துக்கிறான், குர்ஆனில இருந்து அமானியத்தை கத்துக்கிறான், சுன்னாவில இருந்து அமானியத்தை கத்துக்கிறான். அவனுக்கு இயற்கையாவே அல்லாஹ் அமானிதம்ங்கிற தன்மையை மனசுல கொடுத்திருக்கான். 3 கத்துக்கிட்டான். இப்படி கத்துக்கிட்ட மனிதர்களை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இன்னொரு செய்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, 2வது செய்தி நம்பகத்தன்மை அகற்றப்படுவது சம்பந்தமாக. முதல் செய்தி என்னவா? மனுஷன் எப்படி நம்பகத்தன்மையோட இருக்கிறான், எப்படி மத்தவங்க நடந்துக்கிறாங்கிற சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 2வது செய்தி என்ன தெரியுமா? மனுஷன் எப்படியெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாம போறாங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்னது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல, மனிதன் ஒரு முறை உறங்குவான், உறக்கத்திலே அவனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கைப்பற்றப்படும். ஒரு வாட்டி படுப்பான், தூங்குவான், தூங்குன உடனே அவனுடைய உள்ளத்திலிருந்து நம்பகத்தன்மை அகற்றப்படுவான். திரும்ப முழிப்பு வரும், அது குறைந்த மாதிரியே முழிப்பான். திரும்ப உறங்கும் பொழுது நேற்றைய தினம் பறிக்கப்பட்டுச்சுல, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா பறிக்கப்படும். அப்படியே அவனுடைய வாழ்நாள்ல அது மொத்தமாக பறிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது நம்பகத்தன்மை அகற்றப்படுவது சம்பந்தமாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். இதை நம்ம கேட்கிறப்ப வெறும் செய்தியா தான் கேட்கிறோம். உண்மையிலே நடக்கிற மாதிரியான சூழல் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல்ல
ஒருத்தருக்கு நாம கொடுக்க வேண்டிய தொகையில கொஞ்சத்தை கொடுக்காத மாதிரி ஏமாத்தணும்னு அன்னைக்கு மட்டும்தாங்க வலிக்கும், லைட்டா உறுத்தும், இந்த உறுத்தலோட படுத்துருவோம். மறுநாள் காலையில் என்ன பண்ணும், பரவாயில்லையே சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டோமே, சூழலை சமாளிச்சிட்டோமே, கொடுக்காம தப்பிச்சாச்சே இப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்ணும், இந்த நம்ம கூட 24 மணி நேரம் இன்ட்டு 7 இன்ட்டு 365 இன்ட்டு கபிரிஸ்தான் போற வரைக்கும் ஒருத்தன் கூட இருக்கான் தெரியுமா செய்தான், அவன் என்ன பண்ணுவான், டேக்கிள் செமையா பண்ணிட்ட, நீ பண்ண வேண்டியது தெரியுமா, அடுத்தடுத்த நிலையிலையும் இதே மாதிரி தப்பிக்கணும் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே பண்ண மோசடி அவனுக்கு என்ன தெரியாதுப்பா, சாமர்த்தியத்தனமாக தெரியும். இந்த சாமர்த்தியம் தமிழ் வார்த்தை பயன்படுத்துறாங்களே, அது பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான இடங்கள் எது அப்படின்னு கேட்டோம்னா அது முழுக்க முழுக்க சைத்தானிய செயலுக்கு. சாமர்த்தியத்தனம்னு சொல்லி யாராவது உங்கள்ட்ட ஏதாவது செய்தி வந்து சேர்க்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுல பெரும்பாலான செய்திகள் சைத்தானிய செயல்கள். அப்ப முதல் நாள் இவனுக்கு என்ன பண்ணும், ஏமாத்தி கத்துக்கிட்டாச்சு, அடுத்து திரும்ப என்ன பண்ணும், இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணி பார்ப்போமே. அப்ப பண்றப்ப முன்னாடி உறுத்துச்சில உறுத்தல் அது அப்படியே பாதியா மாறும், திரும்ப இன்னும் கொஞ்ச நாள்ல அது இன்னும் கொஞ்சம் இன்னும் பாதியா மாறும். அப்படி மாறி ஒரு கட்டத்துல என்னமா மாறும், முதல்ல அவன் என்ன பார்ப்பான், நண்பனை பார்ப்பான், தங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்ப்பான், எல்லாருமே இதைதான் பண்றாங்க, நாம மட்டும் நல்லவனா வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய நேரத்தை நம்மளுடைய நிறத்தை அப்படியே மாத்தி நாம என்ன பண்ணுவோம், பாரு அவரோட கடை நல்லா ஓடுறதுக்கு காரணம் அதுதான், இவர் வீடு கட்டினதுக்கு காரணம் அதுதான், அவர் படிச்சதுக்கு காரணம் அதுதான், அவரு நல்ல சம்பாதிச்சு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். இப்படி எல்லாம் காரணங்களை தேடி தேடி அந்த நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அவன் படுத்து உறங்கி ஒரு கட்டத்துல நீண்ட உறக்கத்துக்கு போகணும்ல. அப்ப அல்லாஹ் டிஃபால்ட்டா ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு அனுப்புனா தெரியுமா, அது எதுவுமே இல்லாம இறக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இந்த மாதிரி சூழல்ல இறந்து போனோன்னே அவர்களுக்கு நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள் என்பதனை 2வது உரையில பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இறக்கக்கூடியவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஜனாசா கொண்டு வரப்படும், இவருக்கு கடன் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு முறை ஒரு ஜனாசா அப்படி கொண்டு வரப்பட்டு அல்லாஹ்வின் தூதரே இவருக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்க தோழருக்கு என்னால் தொலை வைக்க முடியாது, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளனாக ஒரு இஸ்லாமிய போதிக்கூடிய ஒரு தூதராக என்னால இவர் ஜனாசாவை தொழு நடத்த முடியாது, நான் இந்த தொழுகைக்கு வரமாட்டேன்னு சொல்லி ரசூலா என்ன பண்றாங்க, அந்த ஜனாசாவை புறக்கணிக்கிறாங்க. பொதுவா ஒரு ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளாம போனாலே சுத்தி இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க, நம்மள இவன் என்ன ஒரு ஜனாசால கூட கலந்துக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு பின்னாடி பல நிபந்தனைகள் இருக்கு. ஆனா பார்க்கக்கூடிய பார்வை என்ன மாறும் இப்படி. ஆனா நபிகள் நாயகம் புறக்கணிச்சா சபை எப்படி பார்க்கும், ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் செய்யறப்ப சபை எந்த இடத்துல வச்சு பார்க்காத, இன்னும் நபிகள் நாயகம் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, இவர் என்ன செஞ்சாரு, இவருக்கு என்ன பிரச்சனை, என்னன்னு பார்த்தா அவர் கடனை திரும்ப செலுத்தல, கடனை செலுத்தக்கூடிய இடத்துல அவர் இல்ல, அதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, இவர் அமானிதத்தை என்ன பண்ணல, பேணல. அமானிதம் பேணாம இறந்து போகக்கூடியவரை ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க, இன்றைக்கு நமது சமுதாயம் எப்படி பார்க்குது, கடன் தனப்பா விட்டுட்டு போப்பா, நாம அவர் திரும்ப செலுத்தணும் பார்க்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு என்ன பண்ணாங்க, கடனாக வரக்கூடிய கடனாளியாக மன்னிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இஸ்லாமிய கருவூலத்திலிருந்து அவருடைய கடனை அடைப்பதற்கு எடுத்து கொடுத்து அடைச்ச பிறகு ரசூலுல்லாஹ் வச்சாங்க. ஆனா இங்க விஷயம் தெரியுமா, ஒருத்தர் அமானித மோசடியோட இறந்து போறாரு, அமானியத்தை பால்படுத்தி இறந்து போறாருன்னா அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, தொழுகை நடத்தல. அப்ப நம்மளுடைய காலகட்டத்துல இதை நம்ம ஒரு சீரியஸான மேட்டரா பார்க்கலன்னா நமக்கு லைஃப்ல சீரியஸா தெரியலங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு உலகத்துல இருக்காங்க, உண்மையா நிதர்சனம் அதுதான். ஏன்னா இன்னைக்கு பல பிரச்சனைகள் நடக்குது, ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டு பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா, நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு எது அவருடைய உள்ளத்தில் பட்டதோ அந்த உள்ளத்தில் பட்ட செய்தி எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாரு, இவ்வளவு பெரிய சீரியஸான மேட்டர் போயிட்டு இருக்கு, இதை பத்தி பேசாம வேற எதையோ பேசிட்டு இருக்கீங்களே, இன்னொருத்தர் அதோட சீரியஸா இந்த மேட்டர் போயிட்டு இருக்கு தெரியாதா உனக்கு, இப்பா அந்த தெருவில் நடந்த அந்த சீரியஸான மேட்டர் தெரியாதா, நீங்க என்ன 2 பெரிய சீரியஸான மேட்டர். ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு உலகத்துல அவனுக்கு சீரியஸா எது தெரியுதோ சீரியஸ். ஆனால் இஸ்லாம் இருக்குல்ல, இந்த இஸ்லாம் மொத்த அமானியத்தையுமே சீரியஸான விஷயமா பாக்குறது, அமானித மோசடி செய்யறது சீரியஸான ஒரு பிரச்சனையாக அந்த சீரியஸான விஷயமா பாக்குது. ஒருத்தருக்கு தொழுகை நடத்த மாட்டோம்னு சொல்லி தூதர் சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூ, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை என்னிடம் இருக்கிறதா, நான் சின்னதா செய்யறேனா
சில்லறையில செய்யறனா, நோட்டுல செய்யறனா, பேச்சுல செய்யறனா, காரியத்தில் செய்யறனா, இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம எங்கேயுமே தவற மாட்டோங்க. தவறு இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைய சூழல் நம்மகிட்ட இல்லை. அதுலயும் குறிப்பாக நம்ம நிறைய செய்யறோம். அதுலயும் நம்ம சமுதாயத்தில் சுட்டி காமிக்க வேண்டிய செய்தி நான் கேட்டோம்னா, பொதுவாக சில விஷயத்தை தள்ளுபடி பண்ற நிலைகளை நம்ம செய்யறோம். தள்ளுபடி எப்படி நம்ம பண்றோம்? சம்பந்தப்பட்டவருடைய எந்த விதமான அனுமதியும் வாங்காம அவருடைய உரிமையை பறிச்சு கையில எடுத்துட்டு தள்ளுபடிங்கிறோம். என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த அவரு இன்ன விலைக்கு கொடுக்கிறாரு, இன்ன நிபந்தனையில கொடுக்கிறாரு, இதற்காக நம்மள்ட்ட வந்திருக்கிறாருன்னு அவர் போட்ட நிபந்தனைய அவர் ஒத்துக்கொள்ளாம நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? திணிச்சு அனுப்புறோம். உதாரணத்திற்கு ஒரு கடைக்கு ஒரு பொருளை வாங்க போறோம். அந்த பொருளை வாங்க போகக்கூடிய நேரத்துல அந்த பொருளுடைய விலை எதுன்னு சொல்லிட்டாங்க. பேரம் கிடையாது, பேரம் பேசக்கூடிய சுச்சுவேஷன் கிடையாதுங்க, இது இவ்வளவுதான் விலை. காசை கொடுக்குறப்ப என்ன பண்றது? கடைக்காரர்கிட்ட அந்த இவர் எவ்வளவு குறைக்க நினைச்சாரோ அந்த காசை எடுத்துட்டு அதெல்லாம் வைங்க, வரலாம் சரி வருங்க, கட்டுப்படி அவங்க வைங்க வைங்க வைங்கன்னு சொல்லி காசை திணிச்சு விட்டு கொடுத்துட்டு அப்படியே வர ஆட்களா இருக்காங்க. அவர் வேற வழியே இல்லாம பழகின பழக்கத்துக்கு மனம் வந்து போயிட்டு, என்னங்க என்ன மனிதருங்க இவன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே, இதுக்கு பேர் என்ன? சாமர்த்தியத்தனம். நம்ம சமுதாயம் சொல்றது என்ன? சாமர்த்தியத்தனம். பெண்கள் சொல்லுவாங்க, நீங்களாம் புடவை வாங்க போவாதீங்க, நாங்க போறோம், நாங்க அடிச்சு பேசி வாங்கிட்டு வரோம். எந்த அடிச்சு பேசி வாங்கிட்டு வரீங்க? யார அடிச்சு பேசி வாங்கிட்டு வர போறீங்க? இப்ப சமுதாயத்துல பெரிய அளவிற்கு அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஓதோ ஒரு வியாபாரி தானே, நாம அமர்ந்திருக்கக்கூடிய ஓதோ ஒரு வியாபாரி. நீங்க சொல்லுங்க, நம்ம அதிக லாபத்துக்கு விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூழல் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை தானே. அப்படி ஒரு சூழல் நம்மளை சுத்தி இருக்குதா? இல்ல, அப்படி ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்லணும், பலருடைய கோரிக்கை என்ன தெரியுமா? லாபம் எடுப்பதே கஷ்டமா இருக்குது. ஒரு பொருளை ஒரு கடையில நான் வாங்கிட்டு வரேன், அதை ஒரு கூடுதல் லாபம் வச்சு விற்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஆனா நண்பருங்கிறாங்க, உறவினருங்கிறாங்க, தெரிஞ்சவங்கிறாங்க, எனக்கு நெருக்கமானவங்கிறாங்க, வந்துட்டு நான் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி போயிருதுங்க. இடையில போய் அந்த கடையில போய் அந்த பொருளை வாங்கிட்டு வந்தேனே, வாங்கிட்டு வந்து உழைப்ப கூட மதிக்காம என்னிட்ட உருவிட்டு போறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு அழகான திருட்டு சமுதாயத்தில் நடக்குது. திருட்டுன்னு தான் சொல்லணும். அல்லாஹ்விற்காக செய்ய மாட்டீங்களா இப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு செய்வோம். இது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இறைவனுக்காக ஒரு மனிதன் எப்பொழுது செய்வான்னா, அவன் தன் மனதிலிருந்து தானாக தோணி செய்யும். இப்ப நீங்க போறீங்க, இறை இல்லத்துக்காக இதை கொடுங்க, இறை இல்லத்துக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். நீங்க வார்த்தை சொல்லிட்டீங்களே, உங்களுடைய சொல் உதிர்க்கப்பட்டுச்சு, எதிர்த்தாப்புல உள்ளவன் அதை ரிசீவ் பண்ணிட்டான். அவன் நினைச்சா கொடுப்பான், கொடுக்காம இருப்பான், அவ்வளவுதானே, சப்ஜெக்ட் க்ளோஸ். ஆனா என்ன பண்றது? அப்படியே நம்ம ஆர்டிபிஷியலா பேச்சை உருவாக்குறது. அல்லாஹ்வோட பள்ளிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நான் போய் பேசுறேன்னு சொல்லி இன்னொருத்தர் போயிட்டு, அது என்ன நீ அவ்வளவுதான் கொடுத்தியாம, இது எனக்கு மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி, இது இப்ப ரெண்டாவது போறது யார் தெரியுமா? புடுங்க போறாரு. எதை புடுங்க போறாரு? அவர் முதல் போட்டு உன்னை வாங்கி லாபமே இல்லாம கை மாத்தி விட்டுருப்பாரு தெரியுமா? முதல் காசை ஒருவருக்கு போறாரு. இது நான் சொல்றது பல வியாபாரிகளுடைய முக தோற்றத்தை வச்சு நான் பாக்குறது இங்க என்ன தெரியுமா? உண்மைய அழகா சொல்றாரு, அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு போல இருக்கு, அதனாலதான் பேசுறாருங்க. பலரோட சிரிப்பு தருவது இது இல்ல, நிதர்சன உண்மை. நாம அடிப்பது என்ன தெரியுமா? அவங்களுடைய ரத்தத்தை உருவிக்கிட்டு இருக்கும். இந்த நாட்டில் தான் நடக்குது. இதனாலதான் பல பேர் என்ன பண்றாங்க, இங்கிருந்து புறப்பட்டு வெளிநாடு போயிடுறாங்க. ஏன்? வெளிநாட்டில் அதிகமான லாபத்தை வச்சு பண்ணலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் தப்பிச்சிடலாம் இப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்களை புறப்பட வைக்கிறது யாரு காரணம்? நாம தாங்க. அவன் வர்றான், குழப்பம் நடத்தும்னு சொல்லி வர்றான், ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் என் குடும்பம் ரன் ஆனா போதும்னு சொல்லி வரான். ஆனா அவன்கிட்ட என்ன தெரியுமா பண்றோம்? பேச்சு, செயல், இது எல்லாத்துலயும் அவனுடைய உரிமையை அப்படியே பறிச்சு எடுத்துட்டு சாமர்த்தியத்தனம்னு சொல்லி சிந்திச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் அவனுடைய வாட்ஸ்அப். அவன் தனிமையில திட்டிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சீங்களோ நீங்க சிந்திச்சுக்கங்க, அவன் தனிமையில உங்களை ஏசுறான். தனிமையில கையேந்தினா என்ன ஆகும்? வந்தா முதல் வியாபாரத்திலே இப்படி பேரம் பேசி கவுத்துட்டு போயிட்டாங்களே. அவன் 500 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு போனவங்க 450 ரூபாய் வாங்கிட்டு போனா, அவன் பாக்கெட்ல இருந்து 50 ரூபாய் போச்சு. அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் நினைச்சு பாருங்க. இப்படி பெண்கள் செய்யறாங்க. இப்படி நீங்க எப்பயுமே நெகட்டிவ் தான் அதிகமா பேசுவாங்க. அவன் 500 ரூபாய் பொருள் 1000 ரூபாய்க்கு விற்கிறான், எங்க விற்கிறான்? வித்து விட்டுருவோமா? நம்ம வித்து இந்த பொருள் ஒரு பொருள் அப்படி மார்க்கெட்ல விற்கப்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. அப்படி எதையுமே செய்ய முடியாதுங்க.
நம்ம அந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தோட இருக்கிறப்ப நடக்காத ஒரு விஷயம் நடப்பது போல் பிம்பம் அளித்து இன்றைக்கு சமுதாயம் பாதிப்பு கீழே இருக்குது. பலருடைய வளர்ச்சி இந்த மாநிலம் மோசடியால் பாதிக்கப்படுகிறது என்பதனை இந்த தருணத்தில் நான் சுட்டி காமிக்கிறேன். இந்த விஷயம் மாற்றப்படணுங்க. இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து இது அகற்றப்படணும். இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் நம்பிக்கையாளர்களா இருப்பாங்க. அவர்கள்ட்ட என்ன இஸ்லாம் இறையச்சம் வெளிப்படும். இப்படிங்கிற தன்மையை மற்றவங்க பார்க்கணும். பாயா செட் ஆகாதுங்க, மற்றவங்கள்ட்ட கூட எதுவும் மட்டும் போயிடலாம், பாயிட்ட ஒண்ணுமே செய்யக்கூடாது இப்படிங்கிற வார்த்தையை மாற்றி அமைக்கணும் என்ற ஒரு கோரிக்கையோடு இந்த ஜும்மாவை நிறைவு செய்கின்றேன். வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.